ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேப்சிகம் வாங்குறப்போ பார்த்து வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வெஜிடபிள் வாங்குறதுக்காக தான் சந்தைக்கு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது சந்தை, என்ன ஏதுன்றதை பற்றி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ போவோம், சந்தைக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்குறோன்றதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எங்கே வாங்குகிறோம், எப்படியெல்லாம் போய் வாங்க போகிறோன்றதை பற்றி இந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் பக்கத்தில் பைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அவ்வளோ நல்லா இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டோம். முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு போயிட்டுருக்கான், அவன் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் அப்படியே வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து 10 ரூபா தான். வந்து கூறு எல்லாமே 10 ரூபா தான். வெண்டைக்காய் இது எல்லாமே 10 ரூபா தான். பச்சை மிளகா பாருங்கள் இவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து சந்தைக்கெல்லாம் போவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளும் கீழே கொட்டிட்டு ஏன் அப்படி கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக எடுத்து ஒவ்வொரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால வந்து கீழே கொட்டிட்டு பார்த்துட்ருக்கோம். அது மட்டுமே இல்லை, நம்ம வந்து நினச்சிட்டு போவோம் இந்த வெஜிடபிள் வாங்கணும் அந்த வெஜிடபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வாங்கும்போது வந்து நிறைய அது விட்டுருப்போம் அப்படின்றதுனால சரி இப்போ ஒரு முறை பார்த்துட்டோம்னா எது வாங்கலையோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துக்கிட்டு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். அதை எல்லாமே கீழே கொட்டி பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரேட்டு தான். ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையாகவே கால் டைமில் வந்து போனோம்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து வாடிடும். ஆனால் பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. அது எப்படி அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி எடுத்துகிட்டு வராங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், முள்ளிங்க எல்லாமே வந்து 10 ரூபா தான் முள்ளிங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது அவ்வளோ வச்சுருக்காங்க. கூறு வச்சுருந்தாங்க. கூறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து 20 ருபீஸு, கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்குறதுக்கு சரி, எல்லாமே இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி க்ளீனாக எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளியுமே வந்து கவரில் கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த தக்காளியெல்லாம் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அந்த கவரில் இருக்கிறத எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி க்ளீனாக எடுத்து ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே ஆகாது. கீரை வந்து ரொம்ப அநியாயம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, அதுவே வந்து 20 ருபீஸ் சொல்கிறாங்க. அது வந்து நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல நான். அது மட்டும் நான் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனாலுமே என்னோடய ஃப்ரெண்டு வந்து இல்லை கீரை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்கிட்டான். எல்லாம் பாருங்கள், இதுவே வந்து பார்த்திங்கன்னா 800. நம்மளும் வேலை செஞ்சதானே, வீட்டில் இருக்க லேடிஸும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு எல்லாமே. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி சந்தைக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எவ்வளோ பேர் வந்து வீட்டில் எல்லாம் இது மாதிரி வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்க. எல்லாமே வந்து கவரில் போட்டு எடுத்து வச்சுருவோம் நீட்டாக. சரிங்களா? பாருங்க, தக்காளி ஒரு அப்போ ரேட் வந்து பயங்கரமா, 1 கிலோ தக்காளி பார்த்தீங்கன்னா 150 ரூபா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ 20 ரூபாய் தான். பாருங்க எவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்ட்டு. இப்பெல்லாம் வந்து தக்காளி வாங்கலைன்னா கீழே கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கு. பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீன்ஸ் தான் வாங்கியிருக்கோம், நார்மல் பீன்ஸ் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் நார இருந்ததுனால நார்மல் பீன்ஸ் வாங்கல. இங்கிலீஷ் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து எக்கெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் பீன்ஸ் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும். நார்மல் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனஸ் வந்து போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாம், இதுதான் நல்லா இருக்கும், இதுவே வாங்குங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேப்சிகம் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க, ஓகேவா? எதுக்கு அப்படின்னா இது பாருங்க, இந்த கேப்சிகம் பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த கேப்சிகம் இந்த 4 இருக்குல்ல, இது வந்து லேடிஸ் கேப்சிகம். இது வந்து பாருங்க, இது 3 இருக்குல்ல, இது வந்து ஜென்ஸ் கேப்சிகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விதை அவ்வளவா இருக்காது, இதுல வந்து விதை அதிகமா இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, இதை வந்து வாங்காதீங்க, இதை மட்டும் வாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டு தான், நான் அவனுக்கு தெரியல அதனால வாங்கிட்டேன். நான் இங்க வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது, மார்க்கெட் போகும்போது இந்த 4 இருக்கிறத வாங்காது. இது வந்து லேடிஸ், இந்த 3 இருக்கிறது மட்டும்தான் ஜென்ஸ். அதே மாதிரி கத்திரிக்காயிலுமே சரி அப்படிதான். கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டா இருக்குல்ல, இங்க இங்க ரவுண்டா இருக்குல்ல சின்னதா, இது வந்து லேடிஸ், இது வந்து ஜென்ஸ். இதுல வந்து விதை அதிகம், இதுல வந்து ஜென்ஸ்ன்றதுல வந்து விதை இருக்காது, இதுல வந்து விதை அதிகமா இருக்கும். அதனால வந்து இதை மட்டும்தான் வாங்கணும், இது வாங்காதீங்க. கத்திரிக்காய் பார்த்து வாங்கும்போது முத்தி இருக்கா இல்ல இலைச்சா இருக்கா அது மட்டும் அதை பார்த்துட்டு அது கூடவும் இதுவும் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கொடுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உடனே பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணது கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? பாய்.